நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். எருசலேமின் வாழ்வு ராஜாவுடைய நகரத்தில் நீ இருக்கும்படி என் கர்த்தர் உனக்கு முன் குறித்திருக்கிற காலம் வந்திருக்கிறது. If you choose to obey, if you choose to hold on to the calling of God, if you choose to rely on the covenant of God, not your righteousness, not the good deeds that you do, not your family background, your financial background, not your talent, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிருபையை பிடித்துக் கொள்கிறேன், அவருடைய அன்பை சார்ந்து கொள்கிறேன், அவருடைய உடன்படிக்கையில நான் பங்கா இருக்கிறேன் மட்டும் சொல்லி பாருங்களேன். உன்னுடைய லோத்தேபார் இன்னைக்கே முடிவடை. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபொழுது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் அப்பம் புசிக்க உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. ஆமென். சூப்பர் நேச்சுரலான ஒரு இன்க்ரீஸ், அசாத்தியமான ஒரு மாற்றம் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆமென். கிட்டத்தட்ட சிண்ட்ரெல்லா ஸ்டோரி மாதிரி தான். ஓவர் நைட் ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்வை கர்த்தரால் கொண்டு வர முடியும் அப்படின்னா முடியும் என்பதை நிரூபித்தது இந்த கதை. ஆமென். ஒருத்தனை ட்ராஷ்லேருந்து த்ரோனுக்கு ஆண்டவர் எப்படி தூக்கிட்டு வரார், குப்பையிலிருந்து அரியணைக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் என்பதை தான் இதிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லிட்டரலி he was taken from trash and placed on the throne. ஆமென். இப்போ இந்த மேவிபோசேத்தினுடைய சம்பவத்தை நம்ம முழுசா வாசிக்கும் பொழுது, மேவிபோசேத் இப்போ இருக்கிற இடம் அப்படின்னா லோதேபார் அப்படின்ற ஒரு இடத்தை குறிக்கிறார்கள். இந்த லோதேபார் அப்படின்ற இடம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த நாட்களில் ரொம்ப என்னது பாழடைந்ததும் நிறைய கிரைம்ஸும் ட்ரக்ஸும் நிறைய இருந்த, யாரும் போய் தங்கிறதுக்கு விரும்பாத ஒரு இடமாய் ஒரு பட்டணம் போல அது காணப்பட்டது. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா லிட்ரலாக அந்த இடம் வந்து வாஸ் கன்சிடர் அஸ் ஸ்லம். அதனால யாரும் இருக்க விரும்பாத ஒரு இடம், வேற வழியே இல்லைனா மட்டும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் லோதேபார். அந்த இடத்துல தான் இந்த மேவிபோசேத் தங்கியிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த லோதேபாரில் தங்கி இருக்கும் பொழுது அவனை
எருசலேமுக்கு, அதாவது ராஜாவின் சமூகத்துக்கு வரும்படியான அழைப்பு அவனை தேடி போகிறது. ஐ வாண்ட் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி. The call for Mephibosheth to come to the kingdom came to Mephibosheth. He never went claiming it. Hallelujah. Are you all with me? அவன் தேடி போகவில்லை, அவனை தேடி வந்தது. இனி காலையில் prophetic word number 1 உங்களுக்கு. ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம இருப்போம் என்றால் எல்லா நன்மையும் வளமும் உயர்வும் மேன்மையும் நம்மை தேடி வருமே தவிர நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே அறிக்கை பண்ண வேண்டிய வசனத்தில் ஒரு வசனம் என்னென்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து விசுவாசித்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படி தான் மேவிபோசேத்தை அது தொடர்ந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆளை அனுப்பி மேவிபோசேத்தை அவன் இருந்த பாழாய் போன இடத்திலிருந்து, அவன் இருந்த ஸ்லம்லேருந்து அவனை வரவழைக்கிறதை பார்க்கிறோம். சரி, அந்த இடத்துல எத்தனையோ பேர் குடியிருந்து கூடும். ஆமென். எவ்வளோ இவனை போலவே மற்ற ராஜகுமாரர்கள் ஒருவேளை ராஜாவுக்கு தப்பி ஓடினவர்கள் என்று மேபி இந்த கிங்லி லீனியேஜில் வந்த நிறைய பேர் அந்த லோத்தே பார்லையோ பக்கத்தில் இருக்க பட்டணங்களையோ இருந்திருக்க கூடும். ஏன் மேவிபோசேத்தை அவங்க தேடி போறாங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் காரியம் என்னன்னா, மேவிபோசேத் அந்த ராஜாவின் வம்சவழியில வந்த அழைக்கப்பட்ட ஒருவனாய் காணப்பட்டான். ரெண்டாவது என்னன்னா, மேவிபோசேத் அந்த யோனத்தான் என்பவனுடைய மகனாய் காணப்பட்டது அவனுக்கு இருந்த அடுத்த அட்வான்டேஜ். he was the son of Jonathan who was considered a friend of David. Hallelujah. மூணாவது, ஏன் யோனத்தானை நோக்கி அந்த அழைப்பு போனுச்சு அப்படின்னா, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த உடன்படிக்கை அதற்கு காரணமாக இருந்தது. Hallelujah. ஆமென். நாலாவது, இந்த மேவிபோசேத் தகப்பனும் தாவீதும் இப்ப இருக்கிற ராஜாவும் அவர்களுடைய நண்பர்களாய் இருந்ததுனால அந்த நட்பு ஒரு காரணமாய் காணப்பட்டது. ஸோ ஒரு பக்கம் he had the blood of royalhood in him, number 1. ரெண்டாவது, இந்த தாவீதுக்கும் அந்த மேவிபோசேத்தின் அப்பா யோனத்தானுக்கும் இருந்த நட்பு, இவர்களுக்கு இடையில இருந்த உடன்படிக்கை. அப்போ ஏனோ தானோ அப்படின்னு மேவிபோசேத் அழைக்கப்படவில்லை. அவன் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் இருந்தது. அது அவன் மேல இருந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உடன்படிக்கையின்படி ஆண்டவர் அவனை அழைப்பித்தார். அல்லேலூயா. So out of all the people who lived there, why was Mephibosheth called அப்படினா, there was a covenant upon his life. அல்லேலூயா. இனி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு மேவிபோசேத்துக்கு காண்பிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் அழைப்பை கர்த்தர் நமக்கும் காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அழைப்பு ஏற்கனவே நம்மை நோக்கி இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மேவிபோசேத் உடன்படிக்கையின்படி அவன் அழைக்கப்பட்டிருந்தான். மேவிபோசேத் அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவனா இருந்தானா? அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல் காரியம், அவன் முடவன். அந்த நாட்களில் ராஜாவின் சமூகத்திற்கு டிசேபிள்டு பீப்புள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் லேஸ்ல விட மாட்டாங்க. அல்லேலூயா. முடவர்களையோ இல்லை வேற விதமான ஊனங்களை உடையவர்களையோ ராஜாவின் சமூகத்துக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் சம்டைம்ஸ் they might get an audience, பட் நித்தமும் ராஜாவோடு கூட உட்கார்றது வாய்ப்பே இல்லை. ஆனால் மேவிபோசேத்துக்கு நடந்தது. அல்லேலூயா. அவன் தகுதி உள்ளவனா? தகுதி உள்ளவன் கொஞ்சமும் கிடையாது. சரி, இன்னொரு பக்கம் பார்ப்போமே. உடல் ரஜர மாத்திரம் இல்லை, பொலிட்டிக்கல் ரீதியாக அவன் தகுதி உள்ளவனா இருக்கிறானா? இல்லை. தன்னை அழிக்க தேடின ராஜாவின் வம்ச வழியில் வந்தவன். அவனை தவிர வேற யாரும் இன்னும் உயிரோடு இல்லாதபடிக்கு அவனுடைய மொத்த சாம்ராஜ்யமும் மொத்த அவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், சவுலோட மொத்த எல்லாருமே தீர்க்கப்பட்டு விட்டார்கள். இவன் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறான். ஸோ பொலிட்டிக்கலி ஆல்சோ ஹி இஸ் நாட் ஃபேவரபிள். அவன் இந்த இடத்துக்கு வருவதற்கான தகுதி அவனுக்கு கொஞ்சமும் கிடையாது. அப்ப எந்த விதத்திலும் தகுதி இல்லாத மேவிபோசேத் ஆண்டவருடைய ராஜாவின் சன்னிதானத்துக்கு வரவழைக்கப்பட்டதுக்கு காரணம் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்ற அந்த உடன்படிக்கையின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ எப்படி கிங் டேவிட் அதாவது யோனத்தானின் நிமித்தமாக தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு தேடினாங்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாய் தயவு பெறத்தக்கவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், மேவிபோசேத் மூல கொஞ்சம் கூட எந்த விதத்திலும் நம்ம தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தகுதியின்மையை தகுதி உள்ளதாய் மாற்றுகிறது ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை. வார வாரம் அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். வார வாரம் புது உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லுகிறோம்ல, அந்த புது உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் நம்மை தேடி நம்முடைய லோத்தேபார் அனுபவங்களை மாற்ற கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாய், இயேசுவுக்கு நாம் நண்பர்களாய் இருப்பது நிமித்தமாய், அந்த பிதாவாகிய தேவன் நம்ம மேல இயேசுவை கொண்டிருக்கிற கரிசனையின் நிமித்தமாய் இன்றைக்கு நம்மை தேடி அந்த அழைப்பு வருகிறது. ஹல்லேலூயா. சோ மேவிபோசேத்தை அந்த குப்பையிலிருந்து, அந்த ஸ்லம்லேருந்து, ஒன்றுக்கும் உதவாத அந்த உளையிலிருந்து தூக்கி ராஜாவின் சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் இருக்கிறார். இன்னைக்கு முதல் காரியம், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான அழைப்பு என்ன தெரியுமா? மேவிபோசேத்தை நோக்கி அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுத்து வெளியே வந்தான். நம்மள நிறைய பேருக்கு இன்னும் தெரியும், ஆண்டவர் எவ்வளோ முறை லோத்தேபாரை விட்டு வெளியே வா என்று அழைத்தும் வராமல் அந்த குப்பையில பிடிவாதத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மள சிலருக்கு ஆண்டவருடைய வார்னிங்காக இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. அவருடைய கிரேஸ் எல்லாருக்குமே உண்டு. அவருடைய கவனன்ட் எல்லாரோடும் உண்டு. அவருடைய அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. ஸ்பெசிஃபிக்கான விதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை அழைக்கிறார். இல்லை, நான் லோத்தேபாரில் தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம். யூ கான்ட் பிளேம் காட். பட் இஃப் யூ ஆர் வில்லிங், இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். அவன் எவ்வளவோ நினச்சிருக்கலாம், என்னை நயங்காட்டி கூட்டிகிட்டு போய் கொன்றுவாங்களோ, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ, என்னென்னலாம் மனசில் வந்துச்சோ தெரியல. ஏன்னா அங்கே அந்த ராஜா சொல்றாரு, இந்த மேவிபோசேத்தே அப்படின்றப்போ இதோ அடியேன்னா அவன் ஸ்லேவ் மாதிரி அங்கே பதில் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவ்வளோதான் அவனோட மைண்ட் செட்டு. ஆனால் அவனுடைய விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அவன் மேல இருந்த அழைப்பினுடைய அந்த விசுவாசத்தினால அவனுக்கு மேன்மை திரும்பியும் கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவர் பல விதங்களில் உங்கள் பாவங்களை விட்டும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கோரங்களை விட்டும், உங்களுடைய அடிமைத்தனங்களை விட்டும் வா என்று கர்த்தர் அழைத்திருந்தும் இன்னும் அதில் பிடிவாதமா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு தருணமா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. யூ கேன் take a decision to stay back in Lothepar, in that filth, in that smelly place. You can choose to have your dwelling place. ஆனா இன்னொரு சாய்ஸ் இருக்குது. ராஜாவின் சமூகத்தில் உட்கார இருக்கிற அழைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. என்ன சூஸ் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஒருவேளை கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருந்தும் இதுவரைக்கும் அதை உதாசீனப்படுத்தி இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய தருணமாய் அதை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை, ஒருவேளை நான் இன்னைக்கு இருக்கிற இடம் லோத்தேபார் மாதிரி தான் இருக்குது பாஸ்டர், வியாதியின் மும்முரத்தில் மாட்டி இருக்கிறேன், இயலாமையில் இருக்கிறேன், கடன்களில் இருக்கிறேன், நான் லைஃப்ல புரோக்கனா இருக்கிறேன், ப்ரூஸ்டா இருக்கிறேன், காயங்களின் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாத குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்க யாரா இன்னைக்கு காலையில் வந்திருந்தீங்கன்னா உங்களையும் நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உன் லோத்தேபாரை முடிக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய லோத்தேபாரின் வாழ்வை முடிக்க என் கர்த்தர் சித்தமா இருக்கிறார். எருசலேமின் வாழ்வு, ராஜாவுடைய நகரத்தில் நீ இருக்கும்படி என் கர்த்தர் உனக்கு முன் குறித்திருக்கிற காலம் வந்திருக்கிறது. If you choose to obey, if you choose to hold on to the calling of God, if you choose to rely on the covenant of God, not your righteousness, not the good deeds that you do, not your family background, your financial background, not your talent, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிருபையை பிடித்துக் கொள்கிறேன், அவருடைய அன்பை சார்ந்து கொள்கிறேன், அவருடைய உடன்படிக்கையில நான் பங்கா இருக்கிறேன் மட்டும் சொல்லி பாருங்களேன். உன்னுடைய லோத்தேபார் இன்னைக்கே முடிவடையும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி அவன் விசுவாசித்து அவன் மேல வந்த அழைப்பை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவன் லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பாருங்களேன். ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்லம்ல உட்கார்ந்து கொண்டிருந்து யாருக்கும் தெரியாம யாரும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த சீபாவை லோத்தேபாரிலிருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. லோத்தேபாரிலிருந்து அவன் எருசலேமிலே ராஜாவின் நகரத்துக்கு அவன் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய பிளேஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அவருடைய பிளேஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
மேவி போசேத் இப்படி சொல்றான் தன்னை குறித்து, செத்த நாயை போல காணப்படுகிறேன். அதை விட ஒருத்தனுடைய கீழ்த்தரமான நிலைமையை விவரிக்கவே முடியாது. ஐ ஆம் லைக் a dead dog. செத்த நாயை போல இருக்கிறேன். ஆனா வேதம் எப்படி சொல்லுது, அவனுடைய பிந்தின நிலைமை, ராஜாவின் குமாரரில் ஒருவனை போல அவன் என் சமூகத்தில் அசனம் பண்ணுவான், கையை உயர்த்துவான். செத்த நாயை போல கடந்தவன், ராஜாவின் சமூகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். எவ்வளோ பேர் தாவீதுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கலாம், மறைமுகமாக உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் இவனுக்கு அந்த தகுதி கூட கிடையாது, கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், தன்னுடைய எதிரியினுடைய வம்ச வழியில் வந்தவன், முடவனாய் கிடக்கிறவன், கிருபைக்கோ இரக்கத்திற்கோ சற்றும் பாத்திரமாய் இராத செத்த நாயை போல இருக்கிறவன். அவனை கர்த்தர் ராஜாவின் சமூகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அவன் பிளேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவனுடைய பொசிஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. அவனுடைய ஸ்தானத்தில் ஒரு மாற்றம், அவனுடைய நிலைமையிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம். இன்னைக்கு யாரோடைய வீட்டிலே இருந்தான். அவன் வசனத்தை வாசிக்கும் பொழுது மாகீர் அப்படின்ற யாரோ ஒருத்தருடைய வீட்டில் இருக்கிறான். அவன் ஓன் வீட்டில் கூட இல்லை. ஹி வாஸ் ஆல்ரெடி டவுன் காஸ்ட், ஹி வாஸ் டவுன் ட்ராடன், ஹி வாஸ் புரோக்கன், இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் கவனிங்க, இவைகளில் அவன் ஏற்கனவே அந்த ஸ்லம்னா அது என்ன எப்படிப்பட்ட ஊரான்னு சொல்லி அங்கேயும் யாரோ ஒருத்தருடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருந்த மேவி போசேத். இன்னைக்கு என்ன நடக்குது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் கூப்பிட்டு சொல்றான், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். இதெல்லாம் கவனிங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் சொத்துக்கே வழி இல்லை, அவனே யாரோ ஒருத்தருடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. சீபாவுக்கு 15 குமாரர்களும் 20 வேலைக்காரர்களும். யாரு? சவுலினுடைய ஊழியக்காரன். சீபாவை had 15 sons, 20 servants. நான் ஒரே நைட்டில் ஒரு வேர்டு ராஜாட்டம் பிறந்த உடனே இந்த சீபா கம்ஸ் அண்டர் மேவி போசேத். இப்போ மேவி போசேத்துக்கு சீபாவும் அவனுடைய 15 குமாரரும் அவனுக்கு இருந்த 20 வேலைக்காரரும் மேவி போசேத்துக்கு வேலைக்காரர்களாய் மாறுகிறார்கள். சவுலினுடையது எல்லாம் அவனுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கப்படுகிறது. அவனுடைய அந்தஸ்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவன் ஸ்டேட்டஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே இரவில் பிச்சைக்காரனை போல இருந்தவனை அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அரச குமாரனாய் பார்க்கிறார்கள். இன்னைக்கு அவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவனே நினைச்சாலும் லோத்தேபாருக்கு போக முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? God has brought him so much. Hallelujah. God had taken him to such an height, even if he wanted to, he can't go back. ஏன்னா ராஜாவின் சமூகத்தில் அவன் நித்தம் காணப்படணும். அப்படிப்பட்ட உயர்வை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு அழைப்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுதான். லோத்தேபாரின் அனுபவங்களை கர்த்தர் இந்த காலையோடு உங்கள் லைஃப்ல உடைக்கிறார். Hallelujah. I want you to really connect with the word of God. I want you to really connect with the prophetic word of God. இன்னைக்கு லோத்தேபாரை கர்த்தர் முறியடிக்கிறார். நீ இருக்கிற அந்த ஸ்தானத்துல தான் வெளியே வருவியான ஆண்டவர் அழைக்கிறார். Hallelujah. You are deep in your depression, கர்த்தர் வெளியே வான்னு அழைக்கிறார். You are deep in your financial pressures, ஆண்டவர் அதை விட்டு வெளியே வா அப்படின்னு அழைக்கிறார். You are deep in your relationship issues, கர்த்தர் அதை விட்டு வெளியே வான்னு அழைக்கிறாரு. நம்பி கரத்தை மட்டும் கொடுத்து பாருங்க, நம்பி அவரை காலடி மட்டும் பிடித்து போக ரெடியா இருந்து பாருங்க, நம்பி அவருடைய வசனத்துக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் நீ எட்டாத உயரங்களுக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவர் ராஜாவின் முற்றத்தில் ராஜாவின் மேஜையில உட்கார்ந்து பந்தி எடுக்கும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். Hallelujah. Always remember, who you are and where you are very different. I will go on to say like this, who you are and where you are entirely different. மேவி போசேத் நியாயப்படி அரண்மனையில் இருக்க வேண்டியவன், நியாயப்படி யோனத்தானுடைய மகனாக இருக்கிறனால அவன் ராஜகுமாரரில் ஒருவன். நியாயப்படி லீகலி அவன் அங்கே தான் இருந்திருக்கணும். சந்தர்ப்பம், சூழ்நிலை, காலத்தினுடைய கட்டாயம் அவன் ஒரு ஸ்லம்ல மாட்டிகிட்டு இருந்தான். யாரும் பார்க்க முடியாத, பார்க்க விரும்பாத ஒரு ஸ்தானத்தில் மாட்டிக்கொண்டிருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. தட் இஸ் வேர் ஹி இஸ். அந்த வேர் ஹி இஸ்லேருந்து அவனை வெளியே கொண்டு வந்தது எதுனா ஹூ ஹி இஸ்.
Are you all with me? அவன் யாராய் இருக்கிறான் என்ற உண்மைதான் அவன் எங்கே இருந்தான் என்ற இடத்திலிருந்து அவன் எங்கே இருக்க வேண்டும் என்ற இடத்துக்கு கொண்டு வந்தது. Are you all with me? Who you are is important. It doesn't matter what you are. You may be full of a mess today morning. என்ன வேணா யோசிச்சு பாருங்க. பிரச்சனையின் ஆழம், பிரச்சனையுடைய வேர்ல இருக்கிற என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ப்ராப்ளம், எப்படிப்பட்ட போராட்டம், நிந்தனை, அவமானம், குறைவுகள், எண்ணத்தின் மையத்திலோ உயரத்திலோ நீ இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க அங்க இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. முதல்ல அந்த விசுவாசம் வேணும். I am not destined to be here because of what? மேபி போசத்துக்கு what made him to be searched? அவன் மேல ஒரு கவனன்ட் இருந்தது, அவங்க தகப்பனார்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. அல்லேலூயா. அவன் ராஜ வம்சத்தில் வந்தவன். அந்த சத்தியம்தான் அவன் யார் என்பதுதான் அவனை இருக்கிற இடத்திலிருந்து ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வந்தது. நீங்க உங்களை குறித்து யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க உங்களை குறித்து என்ன நினைவுகளை வைத்திருக்கிறீங்க? அதை வச்சுதான் அல்லேலூயா ஆண்டவர் உங்களை உயர்த்துவதுக்கோ இல்லை நீங்களே தாழ்ந்து போகிறதுக்கோ ஏதுவாக மாறுகிறது. வசனம் அதான் சொல்லுதில்ல, your thought makes your life. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா என்று சொல்கிறேன், who you are என்பதை குறித்து நிறைய தியானிங்க. நீ ஜீவனுள்ள தேவனுடைய மகன் மகளா இருக்கிற. Hallelujah. You are the son and daughter of the most high God. ஒரு ஆமென் மட்டும் சத்தியமா சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. உன்னை விசித்திர வினோதமாய் உருவாக்கி 8 மில்லியன் ஜனங்கள், பில்லியன் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு கைரேகையை உனக்கு கொடுத்து, ஒரு டங்ல ஒரு பிரிண்ட்டை கொடுத்து, ஒரு ரெட்டினாவை வினோதமா உருவாக்கி, உனக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் உருவாக்கி, God never set you up for failure. Hallelujah. நீ வீழ்ந்து போவதற்கும், நோயில வாழ்ந்து போவதற்கும், நீ முடங்கி போவதற்கும், வீணாய் மரித்து போவதற்கும் கர்த்தர் உன்னை நியமிக்கவில்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிரேட்னஸ்க்கு நியமிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்கா மாற்றும்படி ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த நினைவை உன் உள்ளத்தை விட்டு எடுக்காதீங்க. அல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் என்ற எண்ணம் உங்களை விட்டு வெளியே வரக்கூடாது. இது எப்படி எனக்கு நடக்குது? என்னால, என்னுடைய தகுதி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய பேலன்ஸ், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இது எதுவுமே இல்லைங்க. அவர் என் மேல வைத்திருக்கிற கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எனக்கு பாராட்டுகிற கிருபை, தயவு, கொஞ்சம் கூட எனக்கு தயவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அவருடைய தயவு, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே அந்த அளவில்லாத தயவு தான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுகிறது. ஆண்டுடைய அழைப்பு இதுதான். லோத்தேபாரை விட்டு வெளியே வர ரெடியா இருக்கிறியா? லோத்தேபாரை விட்டு வெளியே வர ரெடியா இருக்கிறீங்களா? It is who you are that matters. In spite of where you are, God can bring you out. In spite of where you are stuck, God can still deliver you if you understand who you are. Hallelujah. வேதம் அதனால தான் சொல்லுது, பலவீனனும் என்ன சொல்லணுமா? பலவீனனும் let the weak say. ஏன் அப்படி சொல்லார் ஆண்டவர்? That is who you are. இந்த பாடி ஒரு சிக்னஸ்ல மாட்டிட்டு இருக்குது, ஆனா ஸ்பிரிட்ல இருந்து சொல்லணும், I am strong. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய அடையாளம். ஆமென். ஒரு இளம் ஊழியன் ஒரு நாள் ஒரு ஆன்லைன் மீட்டிங், நம்ம சர்ச் மீட்டிங்ல தான் பேசும்பொழுது ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிறாங்க, I am diabetic, I am diabeticன்னு சொல்லிக்கிறாங்க. திட்டி சொன்னாங்க, அந்த அந்த பாஸ்டர் எபி சொன்னாங்க, அது ரொம்ப தவறான கன்ஃபெஷன். யூ ஹேவ் டயபெட்டிஸ், தட் வி அக்ரி. யூ ஆர் நாட் டயபெட்டிக். அல்லேலூயா. யூ ஆர் நாட் டயபெட்டிக். மேபி யூ ஹேவ் டயபெட்டிஸ், இட் கேன் பி சால்வ்டு. யூ ஆர் நாட் தட். ஆர் யூ ஆல் வித் மீ? மேபி தேர் இஸ் சிக்னஸ், மேபி யூ ஹேவ் டெட்ஸ், மேபி யூ ஹேவ் இஷ்யூஸ். இட் இஸ் ஓகே. எல்லாம் சால்வ் பண்ண ஆண்டவரால் முடியும். நீ அது அல்ல. அப்படின்னா நான் யார்? நான் ஆண்டவருடைய பிள்ளை. வெற்றி சிறக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். லோத்தேபாரா கர்த்த ராஜாவுடைய மகா நகரமா,
நீங்கள் தான் டிசைட் பண்ணும். ஒன்றும் இல்லாமையா இல்லை எல்லாவற்றுக்கும் எஜமானாய் உயர்ந்திருக்கிற ஒரு நிலைமையா, நீங்கள் தான் டிசைட் பண்ணும். லோத்தே பாறை விட்டு வெளியே அழைக்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. எந்த லோத்தே பாறை விட்டு நீங்கள் வரணும் அப்படின்றது உங்களுக்கு ஆவியானவர் நிச்சயமாக இன்றைக்கு பேசுவார். ஹூ யூ ஆர் மேட்டர்ஸ். இந்த கால் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வருவதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. இந்த கால் நம்மை நோக்கி வருவதுக்கு வேற எதுவுமே கிடையாது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை மட்டும்தான் அதற்கு காரணம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எந்த லோத்தே பாறை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே வர சொல்றார், அதை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எந்த லோத்தே பாறை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கிறார், ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. வேற எந்த விதமான அரபாலா ஷோட்டோரோ மாலா மராதரா சந்தர பல பரபரா சந்தர பல. Thank you Jesus. கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரே பண்ணுவீங்களா? எந்த லோத்தே பார்வையில் என்ன மாட்டிட்டு இருக்கிறீங்க, அதை விட்டு எப்படி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? From the miry clay upon a rock, குப்பையிலிருந்து ராஜாவின் அரியணைக்கு, from the trash to the throne, கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, நீ அங்க யாரா இருக்கிறன்றது தான் முக்கியம். நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, அங்க நீங்க யாரா இருக்கிறீங்க. டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேமிலி, ஓகே, அங்க ஹவ் ஆர் யூ? கடினமான ஒரு வேலை ஸ்தலம், உண்மைதான், அங்க நீங்க யாரா இருக்கிறீங்க? ஒரு பர்சன் ஆஃப் ஃபெய்த்தா இருக்கிறீங்களா? ஒரு பர்சன் ஆஃப் பிளெஸிங்கா இருக்கீங்களா? ஓ எஸ் லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுங்களேன். இந்த லோத்தே பாறை விட்டு வெளியே வர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த லோத்தே பாறையின் அனுபவம் என் வாழ்க்கையில முடிந்து போகட்டும். இதை விட்டு வெளியே வர என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. மேவி போசேத்தே என்று சொன்ன பொழுது இதோ என் ஆண்டவனே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் அழைக்கிறார். உங்க பேரை சொல்லி அழைக்கிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இதோ நான் வந்திருக்கிறேன் சுவாமி. இதோ நான் வந்திருக்கிறேன். Where you are doesn't matter. I am sinful, I am broken, I am hurt, I don't have a way, I am confused, I have depression, I have a chronic illness, there is a curse upon my family that is following me. Whatever it could be, whatever it could be, brother, sister, where you are doesn't matter. The who you are can change the where you are. Focus on your inner man and declare to the whole world, hallelujah. வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அறிக்கை சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, உடன்படிக்கையின்படி நான் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்களுடைய ஆண்டவர் மரித்தோரின் முதற் பலனாய் இருக்கிறார். Jesus is a friend of mine. He is my savior. I have been redeemed, sanctified by the blood of Jesus. That is who I am. That is who I am. That is who I am.